நம்மலாம் வந்து அழகாக்கணும் அப்படின்றதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்போம், இல்லை வந்து க்ரீம் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இங்கே ஒருத்தவங்க வந்து அவங்க எங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக 100 பொண்ணுங்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி குளிச்சிருக்காங்க. இவங்க பேர் வந்து எலிசபெத் பேட்ரியா அப்படின்ட்டு. இவங்க வந்து 1560s வந்து டிரான்ஸ்ல்வேனியா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பிறக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து ரொம்ப படித்த ஒரு உமனில் வந்து இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 1574 வந்து கல்யாணம் ஆகுது. அதாவது 14 வயசுலயே வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இவரோட ஹஸ்பண்ட் வந்து வாருக்கு போனப்போ அவரோட சொத்து எல்லாத்தையுமே வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இவங்களுமே ஆல்ரெடி வந்து வசதியான இருக்கவங்க தான். ஸோ இவரோட ஹஸ்பண்டோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து இவங்க கிட்ட தான் வருது. இவங்க தான் வந்து அங்கே இருக்க தோட்டம் எல்லாத்தையும் வந்து பராமரிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கேஸ்டல்லேருந்து சத்தங்கள் வந்து வர ஆரம்பிக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் ஆனால் வந்து கத்துற சத்தமோ அலற சத்தமோ வருது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஊரில் மக்கள்லாம் வந்து என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து வேலை செய்கிற பொண்ணுங்களை வந்து இவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது வந்து எரிச்சோ இல்லை வந்து கடிச்சு இல்லை இந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடூரமான வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ப்ரூவ் ஆகாமலே இருக்கு. வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1610 வந்து ஒரு கவர்னர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த கேஸ்டல்குள்ளே போய் பார்க்கும்போது சில பிணங்களும் இல்லை வந்து சில பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தா அந்தந்த அடையாளங்களும் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, எலிசபெத் கூட இருந்த கொஞ்சம் வந்து காவலாளர்களை வந்து இவங்க வந்து கொண்டுடுறாங்க. அதே மாதிரி ஆனால் வந்து எலிசபெத்தை வந்து இவங்க வந்து கஸ்டடிக்கோ இல்லை வேற எதுக்கோ எடுத்துட்டு வரல. அவங்க அந்த கேஸ்டல்குள்ளேயே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கேஸ்டல்குள்ளேயே ஒரு சின்ன ரூமில் வந்து பூட்டி வச்சுட்டு வெறும் சாப்பாடுக்காக மட்டும் வந்து கதவை திறந்து மூடுறாங்க. இந்த மாதிரி வந்து எலிசபெத்துக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஆகுதுன்னா 1614 வந்து அவங்க வந்து இறந்து போகிறாங்க. ஆனால் இது வந்து அவங்க வந்து அந்த 100 பேரை கொன்னாங்களா அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனால் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு மேலே திடீர் இது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு நிறைய சொத்து இருந்தனாலையோ இல்லை அரசியலோட பின்புலம் அப்படின்றதுனாலையோ வந்து அவங்களுக்காக வந்து எதிராக வந்து சதி செஞ்சு வந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியா இருக்கு. இன்னொரு தியரி வந்து அவங்க அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 100 பொண்ணுங்களை கொன்று அவங்களோட வேர்ஜின் ரத்தத்துல வந்து குளிச்சிருப்பாங்க அப்படின்ற தியரியா இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை வந்து ஆளுமை நிறைஞ்ச ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்காக நடந்த அரசியல் சூழ்ச்சியா அப்படின்னு யாருக்குமே இன்ன வரைக்குமே தெரியல. இது மித்தா வந்து இல்லை வந்து உண்மையா அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இதுவாக இருக்கும். ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப்.